சந்தோஷமா? போயிட்டான். நீங்களும் வேணா உங்க உறவும் வேணான்னு போயிட்டான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 நாளா தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே காணோண்டி. அவன் குழந்தை. அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணா சொல்லு. நீ அடிச்சாலும் புடிச்சாலும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன்னையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அதான் அவன் பண்ண தப்பு. இந்த வீட்டுல இருந்த ஒரே நிம்மதி அவன்தான். அவனையும் அனுப்பிச்சாச்சு. இனிமே இது வீடா இருக்கும்னு நினைக்கிறியா? ஒண்ணு இப்ப எதுக்கு புலம்புறீங்க? ஒரு சின்ன பையனை 2 பேரும் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு 2 பேரும் வெட்கப்படுங்க. உன் மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா? உன்னாலதான் அவன் இந்த வீட்டை விட்டே போயிருக்கான். ஏன் நானும் தான் வீட்டை விட்டு போனேன். அப்போ நீ இப்படி துடிச்ச மாதிரி தெரியலையே. அதான் தான் ஆடலனாலும் தான் சதா ஆடணும்னு சொல்லுவாங்கல்ல. உன் பதட்டம் தவிப்பு இதுல எல்லாம் ஒரு நிஜமான ஒரு அப்பனோட துடிப்பு தெரியுது. ஜெனிஃபருக்கு மட்டும் பிரெயின் டியூமர் இல்லனா என்ன போட்டு தள்ளிட்டு அவ கூட குடும்பம் நடத்திருப்பல. என்ன பதிலியே காணோம்? நான் சொன்னது சரியா தப்பா? நீ என்ன பத்தி இவ்வளவு மோசமாவா கணிச்சு வச்சிருக்க? நான் கணிக்கல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. நீ என்ன தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தியா இல்ல போன் தான் பண்ணியா? லட்சு, நீயும் அவனும் ஒண்ணா? அவன் குழந்தடி. நான் உன் பொண்டாட்டி. நான் கோவத்துல எங்கேயாவது போய் அப்படியே செத்துருந்தா பேப்பர்ல நியூஸ் பார்த்துட்டு வந்து அழுதுருப்பியா? பொண்டாட்டிய காணோன்னு தேடாத ஆளு எவ்வளவு ஒருத்தி பெத்து போட்ட பிள்ளைக்கு இவ்வளவு தவிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அந்த புள்ள மேல இருக்கிற அன்பு மட்டும் இல்ல, அத பெத்து கொடுத்தவன் மேல இருக்கிற காதல். நீ அவளை காதலிச்சிருக்க. குழந்தைய காணோன்னு தவிச்சிட்டு இருக்கவனுக்கு நல்ல காரணம் கண்டுபிடிச்சு சொன்னம்மா. இப்ப அவன் வசந்த தேடாம இருந்தா அவன் ஜெனிஃபரை காதலிக்கலன்னு நம்புவியா? இதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் சந்தேகம் தான் மாமா. இது அந்த சந்தேகத்துக்கு கிடைச்ச ஆதாரம். எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த துரோகத்துல பிறந்த பிள்ளைக்காக என்னையே பரிதாபப்பட சொல்றீங்களா? அந்த புள்ள இருந்தா எனக்கு என்ன, செத்த எனக்கு என்ன? என்ன இது? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜெய் சந்தோஷ், நீ போட. இவகிட்ட எதுக்கு அனாவசியமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. நீ அவன் மேல வச்சிருந்த அன்பு உண்மைன்னா நிச்சயமா ஒரு நாள் அவனை தேடுவேன். அப்போ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். இப்பதான் ஹாப்பியா இருக்கு. அனு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பால் கொடுத்துட்டு இருக்கேன்ல. ஏய் அனு, எப்படி? என்ன என்னங்க? அதான் பால் கொடுக்கறது எப்படி? என்னங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தான், பால் கொடுத்தானே அழுகி நிறுத்திட்டான். ஏய், அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படி எப்படின்னா இப்படிதான். எதுக்கு இப்ப இப்படி சிரிக்கிறீங்க? சரி 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 சரி. எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. டர்ட்டி மைண்ட் உங்களுது. நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கா? ஏய், ஜெனியூனான மைண்ட். ஓஹோ, நம்பிட்டேன். I know you can't. You can't. I know you can't do that. ஐயோ, போத நிறுத்துறீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன அனு, பேசிக் பயாலஜி தெரியாத ஆளா நானு? முயற்சி பண்ணாலும் முடியாதுன்னு இந்த மூளைக்கு தெரியும். ஐயே, இருந்தாலும் டேய். ஏய், என்னன்னு சொன்ன? டேய்னு சொன்னேன். நீ செல்லமா தானே கூப்பிட்ட? சரி, பரவாயில்ல. டேய். ஏய், இப்போ செல்லமா தானே கூப்பிட்ட? இல்ல, நிஜமா டென்ஷனோட சொல்றேன். நீ லிமிட்ட தாண்டி போற. ஏய், நமக்குள்ள என்னடி லிமிட்? லவ் ஹஸ் நோ லிமிட். இப்ப நீங்க போறீங்களா இல்ல மூஞ்சிலே குத்தவா? ஏய். போங்க. என்ன நீ?
அடிக்க வர? ஆமா, நான் இவனுக்கு பால் கொடுக்கும் போது நீங்க தப்பா யோசிக்கல? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க? அது அது அனு, திங்க் பாசிட்டிவ். திங்க் பாசிட்டிவ்னு. உன்னை இந்த குழந்தையோட பார்க்கும்போது உன் மடியில இருக்கிறது நம்ம குழந்தை மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ட்ரீம்ல அப்படியே பாஸ்ட் ஃபார்வர்டுக்கு போயிட்டேன். இப்போ நாம சரியா 10 மாசத்துக்கு அப்புறம் வர ஒரு நல்ல நாள்ல இருக்கும். கரெக்டா? இப்போ உன் மடியில இருக்கிறது நம்ம குழந்தை. நான் உன்னை ஆசையா பார்க்க வரும்போதெல்லாம் இவன் பசியில கத்தி 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 நம்மள பிரிச்சு வச்சிடறான். ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நம்ம குழந்தை உன் மடியிலேயே தூங்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன், இவனை அப்படியே அலங்காம குலுங்காம பாத்து பாத்து பத்திரம். ஏய், கத்தாத. டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கதை மறந்துடும். சாரி 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 சாரி. எங்க விட்ட? அலுங்காம குலுங்காம தூக்கினீங்களா? தூக்கி அப்படியே செல்லக்குட்டி, அப்பாக்கு வேலை இருக்கு. ஓகே, இங்கேயே தூங்கு. அவனை கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டுனா அவன் முகத்தை பார்த்தா இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் சொல்லி காதுல துணிய லேசா இழுத்து மூடிட்டு வந்துட்டேன். ஐயோ புத்திசாலி. அப்புறம் என்ன? அப்படி கேளு. நம்ம குழந்தை ஒத்தையில கஷ்டப்படுமேன்னு அதுக்கு துணையா இன்னொரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சு உன் பக்கத்துல இப்படி உட்கார்ந்தேன். கேள, இதுக்கு நீ என்ன பண்றன்னா வெக்கப்பட்டு சிரிக்கிற. சிரி. இப்படிதான் 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 இப்படிதான். இதுதான் சான்ஸ் நினைச்சு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்படியே என் கைய மெதுவா கொண்டு வந்து உன்னை அப்படியே. நினைப்பே இல்லையா உங்களுக்கு? லட்சுமி அக்கா வர போறாங்க, முதல்ல போங்க. அவங்க வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? இல்ல அனு, ப்ளீஸ் போங்க. இல்ல அனு, ஒரே ஒரு நிமிஷம். சரி போடி. போடாங்கறேன். சரி போடிங்கறேன். டேய் வெளிய போடா. போடா. பரவாயில்ல அனு, நீ தானே சொன்ன. அனு, வெளியில போடான்னு சொல்றேன், காது கேக்கலையா? இவ்ளோ டீசென்ட்டா சொன்னா நானும் டீசென்ட்டா போயிட போறேன். போனால் போகட்டும் போடா. அச்சோ, சித்தப்பா கொண்டு வந்து நீங்க விட்டுட்டாரா? அடிச்சிடலான்னு. எங்க இவரை காணோம், புள்ளையும் காணோம். குழந்தையை தூக்கிட்டு மேலதான் போயிருப்பாரு. பதட்டப்படாம போ. இருக்கட்டும், என்ன பண்ற பாரு.